உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு முன்னாள் ஆளுநர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் சிவதாண்டவம் தொடங்கியதே, சுரவழி கிளம்பியதே. தலைவரே, இதெல்லாம் ஃப்ராட் தலைவரே, கிராபிக்ஸ். எங்களுக்கு பிரஷர், எங்களுக்கு பிளஸர். இவங்க பிளஸரா சந்தோஷமா இருக்காங்களாம், நாங்க பிரஷர்ல இருக்கோமா. சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏற்கனவே நீங்க ஒண்ணுமில்லாத ஒரு கட்சி. மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நீங்க அதிமுக கூட சேர்ந்தது உங்களுக்கு பிளஸர். நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. பிரஷர் யாருக்குன்னா பழனிசாமிக்கு தான். ஏற்கனவே தோத்ததை விட கேவலமா தோக்க போறோமே அப்படிங்கிற பிரஷர் யாருக்குன்னா பழனிசாமி. பெரிய டி ராஜேந்தர் மாதிரி வசனம், எங்களுக்கு பிளஸர் அவர்களுக்கு பிரஷர். இன்னைக்கு நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து அடைய போவது கிரஷர். உங்களை கசக்கி மக்கள் புளிய போகிறார்கள். பாவிகளா, புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? பாஜகவுக்கு கிளிய போவது டவுசர். இப்ப நான் என்ன பண்ணிட்டுன்னு ஏர்ல வந்து அடிக்கிறேன். இனிமே ஏக்கம் கேட்கிற சுத்திட்டு தெரிஞ்சா சுட்டு தள்ளிடுவேன். அந்த அம்மா கூட்டணி சேர்ந்தப்ப தூத்துக்குடியில தோத்து போனாங்க. தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு தெரிஞ்சு கட்டவள, தேங்காய் சொல்லும் மாங்காய் சொல்லும் தின்னு கட்டவள, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்சவள, அறிவு கட்ட கட்ட, ஆட மரத்து பட்ட, வெக்கம் கட்ட கட்ட, வேலை மரத்து பட்ட, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சை மாங்கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சை மாங்கொட்டை, கொட்டை கொட்டை பாடி ஏன்ட்டு வச்சுக்கிறியா? கூட்டணி சேராம தென் சென்னையில தோத்து போனாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். இவ்வளவு தோல்வி அடைஞ்சது பிற்பாடும் தாமரை மலர்ந்தே தேர. ஏமா எப்படிமா தோல்வி அடைஞ்ச பிற்பாடும் தாமரை மலர்ந்தே தேர. என்ன நினைச்சுதான் பேசுறாங்களோ. அவங்களுக்கு அடுத்து ஒருத்தர் தலைவரா இருந்தார், முருகன். ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அவர் பாத்தீங்கன்னா திருத்தணியில முருகங்கையில இருந்த வேல் கம்ப புடிங்கிட்டு பாத யாத்திரை. பாட பாட வாழ்மனக்கும். அப்புறம் ஏன்டா நான் பல்லு விளக்குற? பாடிக்கிட்டே போக வேண்டியதானடா. தினமும் காலையில் எழுந்திருச்சு ஒரு தடவை திருப்பு கூட பாடினா வாயிலிருந்து மூக்கு கண்ணு காது வரைக்கும் மணக்கு. போடா. முருகன் பாக்குறாரு, என் கையில இருந்த ஒரே ஆயுதம் தாண்டா, அதை புடிங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்களேன்ட்டு. இல்ல முட்டா பையில லூசு பயிலுலா உங்களுக்கு எனக்கு பேதி வாங்கி எடுக்கு. அவர் எங்க தோத்தாரு தெரியுமா? தாராபுரத்தில் கூட்டணியோடு சேர்ந்து எங்கள் அம்மையார் கயல்விழி செல்வராஜிடம் தோற்று போனவர் முருகன். ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன், பொசுக்குன்னு போயிட்டா. மூணாவது மாநில தலைவர் அண்ணாமலை, போலீஸ் ஆபீசர். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். சட்டம் தன் கடமையை செய்யணும்னு காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த போலீஸ் அதிகாரிக்குனே ஒரு கதை சொல்லுவேன் நான். இதே மாதிரி ஒரு 5 மாடி கட்டடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி சிக்கிட்டாரு, தீ விபத்து. மேல இருந்து போலீஸ் அதிகாரி, டேய் தீ பிடிச்சேரி என்ன எப்படியாவது காப்பாத்துங்கடா. எஸ்பிடா நானு. கீழே இருக்க கான்ஸ்டபிள்லாம், எஸ்பி உங்களை நாங்க காப்பாத்துறோம். ஒரு பெரிய வலை ஒன்ன எடுத்து இப்படி புடிச்சுக்கிட்டாங்க. எஸ்பி ஐயா மேல இருந்து குதிங்க. எஸ்பி 1 2 3 சொன்னோன்னு குதிங்கயா.
1 2 3 எஸ்பி ஜாயின்னு குதிச்சார். எஸ்பி பக்கத்தில் வந்தோன்னே எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் என்ன செய்வாங்க, அப்படின்னா நெட்டை விட்டுட்டாங்க. எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேந்து மூக்கில் டியூப் சரிய ஆஸ்பத்திரியில் கோமால கிடக்கிறார். இப்போ அண்ணாமலை நிலைமை அதுதான். இப்போ அவரை உடனே பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கை காலெல்லாம் கருத்தறிய கலட்டி இந்த பக்கத்தை கொண்டு போறாங்க. அவரு அரவக்குறிச்சியில கூட்டணி சேர்ந்தப்ப எங்கள் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களால் அந்த அரவக்குறிச்சியில் மொஞ்சனூர் இளங்கோ என்ற சாதாரண தொண்டனிடம் தோற்று போனார் அண்ணாமலை. கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வி, கூட்டணி இல்லாமலும் தோல்வி. ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட வண்டி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி முன்னால இன்ஜின்லாம் காலியான ஒரு வண்டியை திரும்ப எடுத்து ஓட்டிட்டு டகர 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 டகரன்னு வந்துகிட்டு இருக்காரு. யாரு டிரைவர்? எடப்பாடி பழனிசாமி. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடன்களும். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். இந்த வண்டியில தான் ஏற்கனவே உட்காந்து விழுந்து எந்திரிச்சியிலே திருப்பி அதே வண்டியில உட்காந்து ஏனே போற. அந்த வண்டி வேற எதுவும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான். உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். பிஜேபிங்கிற அந்த வண்டியில ஏற்கனவே உட்காந்து தலகுப்புற விழுந்து நாசமா போன அதே ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்து திரும்ப ஏனே ஓட்டிட்டு போறீங்கன்னா போற வரைக்கும் பாப்போமப்பா. இந்த வண்டியில போலன்னா புடிச்சு உள்ள வச்சிருவாங்க போல இருக்கு டவுசரை போட்டு. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து, அன்பார்ந்தவரில் பத்திரிகைக்காரங்கள நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறாரு. நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார். அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி, இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. ஆமக்கறி தின்னான்னு ஜிமா சொல்றான். தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன். அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும் வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும். அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். என்னடா உணவுனா உப்புமா. 7 நாள் 5 நாள் உப்புமா. அதெல்லாம் சரி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன். அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன். ஆனா சமீபத்துல பாக்குற செந்தமிழன் சீமான் வேற ஆளு. வெளியே போடா.